ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்துட்டு செகண்ட் லாங் வீடியோ. நாங்கள் ஊட்டிக்கு போனது தான் நான் இப்போ வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏர்லி மார்னிங் நாங்கள் ட்ரெயினில் தான் வந்திருந்தோம். நெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்லாம் செம்ம அழகாக இருந்தது. ப்ரைவேட் பிளேசஸ்லாம் ரொம்பவே இருந்தது. அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட்டாக க்ரீனரியாக அந்த நேச்சர் லவர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்கேயே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. நீங்கள் அங்கேயே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஒரு டீ மட்டும் குடித்தோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த டீ. இதெல்லாமே ப்ரைவேட் பிளேசஸ் தான். நீங்கள் உட்காந்து தாராளமாக பேசலாம். டீ வந்துட்டு நல்லா திக்காக சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே அந்த நெஸ்டின்ல வந்துட்டு அந்த கார்டனில் இருந்தது தான். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். அடுத்து நாங்கள் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். எவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன், சரியான மிஸ்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறது, கூலிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி வெளியே போகிறேன். சின்ன வயசில் போனது தான். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வெளியெல்லாம் போகிறேன். இது ரொம்ப பிடிச்சிருந்தது. மிஸ்ட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்கை எதுவுமே தெரில, ஃபுல் மிஸ்ட்டு. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அடுத்து நாங்கள் பைகாரா வாட்டர் ஃபால்ஸ் தான் போனோம். ஃபால்ஸில் அந்த சவுண்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபால்ஸே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பபிள்ஸ் வச்சு நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு யானைகள்லாம் பார்க்க போனோம். யானையெல்லாம் அதுக்கு பேர்லாம் வச்சுருந்தாங்க. சந்தோஷ், இந்திராணி, இந்த மாதிரி ரொம்ப. அதுக்கு வந்து ஃபுட்டுமே கொடுத்தாங்க. அதுவுமே நாங்கள் ஏர்லி மார்னிங் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிங்கவால் குரங்கள்ல இது ரொம்ப காமெடியாக இருந்தது. அதை பார்க்கும்போது அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே மானாக இருந்தது. ரொம்ப மான். நம்ம ஊர்லலாம் இந்த ஆடெல்லாம் வந்துட்டு மேய்ச்சலுக்கு இருக்கும்ல, அது மாதிரி இங்கே மானாக இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. காட்டு யானையுமே நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் தொட்டபெட்டா போயிட்டோம். தொட்டபெட்டா பீக் போனால் அங்கே ஃபுல் மிஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் போயிட்டு அந்த சாம்பிள் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்குமே கொஞ்சம் நிறைய பார்சல்ஸும் வாங்கிட்டு வந்தோம்.